வாக்கியம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் இதோ அப்படியே செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆம் தேவஜனமே, இன்றைய நாளிலே நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். ஓட்டு போட போகிற நாம் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியமாக, அதிகாரத்திலே இருக்கிறவர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்கிற நீங்கள், அதற்காக பரிதாபப்படுகிற நீங்கள் வாக்கு உரிமையை தவறவிடாதபடிக்கு இதோ உங்களுடைய வாக்கை செலுத்து ஒரு நல்ல பிரஜையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவேதான் நம்முடைய தேவன் சொல்லுகிறார், ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் ஓட்டு போட செல்லும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு செல்லுங்கள். எங்களுக்கென்று நீர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ராஜாவை எங்களுக்கு கொடும் சுவாமி என்று சொல்லி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி இதோ எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அப்பா தடையாயிருக்கிற மனுஷீக சிந்தனைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி, நீர் விரும்புகிற ராஜா வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் விரும்புகிறவரை அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நாம் என்ன விரும்புகிறோம் தெரியுமா? நாம் என்ன விரும்ப வேண்டும் தெரியுமா? நம்முடைய தேசம், நம்முடைய நாடு தமிழ்நாடு அமைதலோடு கூட கலகமில்லாமல் அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு இங்க இருக்கிற ஜனங்கள் கலகத்தோடு அல்ல, இதோ யுத்தங்களோடு அல்ல, போராட்டங்கள் உள்ள ஒரு அமைதியான தமிழ்நாடாய் இருக்கும்படியாக நாம் ராஜாக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவ ஜனமே, இந்த நாளிலே செல்லுகிற நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லுங்கள், தேர்தலை சந்தியுங்கள், இதோ உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் செலுத்துங்கள். இதுவும் தேவனுக்குரிய காரியமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆம் தேவ ஜனமே, வரி செலுத்துகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி. நம் தேவனாகிய கர்த்தர் இதோ உலக காரியங்களிலே உலக மனுஷர்கள் மத்தியிலே இதோ ஸ்தோத்திரம் உயர்ந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நமக்கு அறிவுரை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை கேட்டு கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் அமையும்படியாக ஓட்டை செலுத்துங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ராஜா, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலே எங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த இடங்களும் அப்பா வன்முறைகளும் நடக்காதபடிக்கு அமைதலோடு இந்த எலெக்ஷன் நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க. ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு கொடுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரே பாதுகாப்புக்காக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகளையும் நீர் பொறுப்பெடுத்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய இருதயத்திலே நீங்க பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கடமையை அவர்களுக்கு நீர் உணர்த்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.